வணக்கம். இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். முடியின் சிறப்பியல்களை புரிந்து கொள்வது, பொருத்தமான முடி பராமரிப்பு நடைமுறைகள், ஸ்டைலிங் நுட்பங்கள் மற்றும் குறிப்பிட்ட முறை தேவைகளுக்கு ஏற்ற தயாரிப்பு பொருள்கள் தேர்ந்தெடுப்பதில் உதவுகிறது. குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் முடியின் தரத்தை நிர்ணயிக்கும் பண்புகளை விளக்கவும், உச்சந்தலை மற்றும் முடி பகுப்பாய்வு செய்யவும், ஹேர் ஸ்டைலிங்கிற்கான தயாரிப்புகள் மற்றும் கருவிகளை தேர்ந்தெடுக்கவும் முடியும். மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளால் தீர்மானிக்கப்படும் முடியின் தரம் மற்றும் ஆரோக்கியம் பல குணாதிசயங்களால் தூண்டப்படுகின்றன. இந்த குணாதிசயங்கள் தனிநபர்களிடையும் உச்சந்தலையின் வெவ்வேறு பகுதிகளிலும் கணிசமாக வேறுபடலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த குணாதிசயங்களை புரிந்து கொள்வதற்கு பொருத்தமான முடி பராமரிப்பு நடைமுறைகள், ஸ்டைலிங் டெக்னிக்குகள் மற்றும் குறிப்பிட்ட முடி தேவைகளுக்கு ஏற்ற பொருள்களை தேர்ந்தெடுப்பதில் உதவுகிறது. இந்த குணாதிசயங்களை பார்ப்போம். முடி வகை: ஸ்ட்ரெயிட் ஹேர், வேவி ஹேர், கர்லி அல்லது காய்லி போன்ற அமைப்புகளின் அடிப்படையில் பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தலாம். மயிர்கால்களின் வடிவம் மற்றும் உச்சந்தலையிலிருந்து முடி வளரும் கோணத்தின் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. ஒவ்வொரு முடிவகையும் அதன் தோற்றம், உணர்வு மற்றும் நடத்தை ஆகியவற்றை பாதிக்கும் தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளது. ஹேர்லைன். ஹேர்லைன் என்பது நெற்றியில் உள்ள முடிகள் உச்சந்தலையை சந்திக்கும் பகுதியை குறிக்கும். ஹேர்லைன் முடியின் இயற்கையான பிரிவை தீர்மானிக்கிறது. இந்த இயற்கையான பிரிவு ஹேர்ஸ்டைல் உருவாக்கப்படும் விதத்தையும், சிகிச்சை அளிக்காமல் விட்டுவிட்டால் முடி உதிர்வதையும் தாக்கலாம். முடி வளர்ச்சி முறை. முடி வளர்ச்சி முறை என்பது உச்சந்தலையிலிருந்து தனித்தனி முடியிழைகள் வளரும் திசை மற்றும் வடிவத்தை குறிக்கிறது. இது உங்கள் தலைமுடி எவ்வாறு இயற்கையாக விழுகிறது என்பதை தீர்மானிக்கிறது மற்றும் பயனுள்ள முடி பராமரிப்பு மற்றும் ஸ்டைலிங் நடைமுறைகளை உருவாக்குகிறது. முடி அடர்த்தி. முடி அடர்த்தி என்பது உச்சந்தலையில் உள்ள முடி இழைகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. இது குறைந்த அடர்த்தி முதல் அதிக அடர்த்தி வரை இருக்கலாம் மற்றும் முடியின் ஒட்டுமொத்த வால்யூம் மற்றும் முழுமையையும் பாதிக்கிறது. முடிவிட்டம். முடிவிட்டம் அல்லது தடிமன் தனிப்பட்ட முடி இழைகளின் அளவைக் கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. இது மெல்லியதிலிருந்து கரடுமுரடானதாக இருக்கலாம். மெல்லிய முடிகள் மெல்லியதாகவும், கரடுமுரடான முடி அடர்த்தியாகவும் இருக்கும். முடி போரோசிட்டி. முடி போரோசிட்டி என்பது முடியின் ஈரப்பதத்தை உறிஞ்சி தக்கவைக்கும் திறனை குறிக்கிறது. அதிக போரோசிட்டி முடி ஈரப்பதத்தை விரைவாக உறிஞ்சுகிறது, ஆனால் அதை விரைவாக இழக்கலாம். அதே சமயம் குறைந்த போரோசிட்டி முடி ஈரப்பதத்தை உறிஞ்சுவதில் சிரமம் உள்ளது. முடியின் போரோசிட்டி என்பது ஸ்டைலிங் பொருள்களை முடி எவ்வளவு நன்றாக வைத்திருக்கிறது, ஈரப்பதத்திற்கு அதன் பிரதிபலிப்பு மற்றும் ஒட்டுமொத்த ஈரப்பதம் ஆகியவற்றின் சமநிலையை பாதிக்கிறது. எலாஸ்டிசிட்டி. முடி எலாஸ்டிசிட்டி என்பது ஒவ்வொரு தனித்தனி முடியின் இழையும் எந்த அளவிற்கு நீட்டிக்கப்பட்டு உடையாமல் அதன் அசல் வடிவத்திற்கு திருப்ப முடியும் என்பதை குறிக்கிறது. ஆரோக்கியமான கூந்தல் நல்ல எலாஸ்டிசிட்டி தன்மையை கொண்டுள்ளது. அதே சமயம் சேதமடைந்த அல்லது அதிக பதப்படுத்தப்பட்ட கூந்தல் நெகிழ்ச்சித்தன்மையை குறைத்து உடையக்கூடிய தன்மைக்கு வழிவகுக்கும். உச்சந்தலையில் சீபம் உற்பத்தி. சீபம் என்பது உச்சந்தலையில் உள்ள செபேஷியஸ் கிளாண்ட்ஸில் உற்பத்தி செய்யப்படும் இயற்கை எண்ணெய் ஆகும். உற்பத்தி செய்யப்படும் சீபத்தின் அளவு முடியின் எண்ணெய்த்தன்மை அல்லது வறட்சியை பாதிக்கிறது. அதிகப்படியான சீபம் உற்பத்தி முடியை அதிக எண்ணெய் பசை இருப்பதாக காட்டலாம். அதே சமயம் குறைவான சீபம் உற்பத்தி வறட்சி மற்றும் இயற்கையான லியூப்ரிகேஷன் இல்லாமைக்கு வழிவகுக்கும். உச்சந்தலை மற்றும் முடி பகுப்பாய்வு. உச்சந்தலை மற்றும் முடி பகுப்பாய்வு என்பது உச்சந்தலையில் மற்றும் முடியின் நிலைகளை ஆய்வு செய்து மதிப்பீடு செய்வதை குறிக்கிறது. இது பொதுவாக டெர்மட்டாலஜிஸ்ட், ட்ரைகாலஜிஸ்ட் அல்லது ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் போன்ற நிபுணர்களால் உச்சந்தலை மற்றும் முடியின் ஆரோக்கியம் மற்றும் குணாதிசயங்களை மதிப்பிடுவதற்கு நடத்தப்படுகிறது. இந்த பகுப்பாய்வில் பயன்படுத்தப்படும் சில பொதுவான நுட்பங்கள் பின்வருமாறு: காட்சி பரிசோதனை, முடி இழுக்கும் சோதனை, முடி அமைப்பு பகுப்பாய்வு மற்றும் உச்சந்தலை ஆரோக்கியம் கேள்வித்தாள். இந்த நுட்பங்களை இப்பொழுது பார்க்கலாம். இங்கே காட்சி பரிசோதனையை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்த படிப்படியான வழிகாட்டி உள்ளது. படி 1: தயாரிப்பு. கிளையண்டை நன்கு வெளிச்சமுள்ள இடத்தில் வசதியாக அமர வைக்கவும். உங்கள் கைகள் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்ய சோப்பு மற்றும் தண்ணீரால் நன்கு கழுவுங்கள். கிளையண்டின் உச்சந்தலை மற்றும் முடியின் காட்சி பரிசோதனைக்கு முன்
கிளவுஸ் அணிவது சுகாதாரத்தை பேணுவதற்கும் மற்றும் சாத்தியமான தொற்று நோய்கள் பரவாமல் தடுப்பதற்கும் ஒரு நல்ல நடைமுறையாகும். கிளையண்டின் தலைமுடி வறண்டு இருப்பதையும் பரிசோதனையை பாதிக்கக்கூடிய ஜெல் அல்லது ஹேர் ஸ்ப்ரே போன்ற ஸ்டைலிங் பொருட்களிலிருந்து விடுபடுவதையும் உறுதி செய்து கொள்ளவும். ஏதேனும் சிக்கல்கள் அல்லது முடிச்சுகளை மெதுவாக அகற்ற சீப்பு அல்லது ஹேர் பிரஷ் பயன்படுத்தவும். படி 2. பொதுவான கவனிப்பு. நபரின் பின்னால் நின்று அல்லது உட்கார்ந்து முடி மற்றும் உச்சந்தலையின் ஒட்டுமொத்த தோற்றத்தை பார்த்து பரிசோதிக்கவும். மெல்லியதாகுதல், வழுக்கைத் திட்டுகள், சிவத்தல், ஸ்கேலிங் அல்லது வீக்கம் போன்ற அறிகுறிகள் ஏதேனும் உள்ளதா என பார்க்கவும். படி 3. முடியை பகுதிகளாக பிரிக்கவும். விரிவான பரிசோதனைக்கு முடியை சிறிய பகுதிகளாக பிரிக்க சீப்பு அல்லது உங்கள் விரல்களை பயன்படுத்தவும். தேவைக்கேற்ப தலையின் பக்கங்களிலும் பின்புறத்திலும் கூடுதல் பிரிவுகளை உருவாக்கவும். படி 4. உச்சந்தலையை பரிசோதிக்கவும். ஏதேனும் அசாதாரணங்கள் உள்ளதா என உச்சந்தலையின் ஒவ்வொரு பிரிவிலும் ஆய்வு செய்யவும். சிவத்தல், மென்மை, வீக்கம், புண்கள், சிரங்குகள் உள்ளதா என பார்க்கவும். பொடுகு, செதில்கள் அல்லது காணக்கூடிய ஸ்கேலிங் அறிகுறிகள் இருப்பதை கவனியுங்கள். உச்சந்தலையில் நிறம் மற்றும் அமைப்புக்கு கவனம் செலுத்துங்கள். படி 5. முடி இழைகளை மதிப்பிடவும். ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள தனித்தனி முடி இழைகளை உன்னிப்பாக பார்க்கவும். முடியின் நிறம், அடர்த்தி, அமைப்பு மற்றும் பளபளப்பை கவனிக்கவும். உடையக்கூடிய தன்மை, வறட்சி அல்லது பிளவு முனைகள் போன்ற மாற்றங்கள் ஏதேனும் முடி அமைப்பு அல்லது அமைப்பில் உள்ளதா என கவனியுங்கள். முடி உடைதல் அல்லது அதிகப்படியான முடி உதிர்தல் போன்ற அறிகுறிகளை சரிபார்க்கவும். பேன்கள் அல்லது பூச்சிகள் உள்ளதா என சரிபார்க்கவும். படி 6. உங்கள் கண்டுபிடிப்புகளை டாக்குமெண்ட் செய்யவும். குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளின் தெளிவான படங்களை எடுக்க, குறிப்புகளை எழுதவும் அல்லது கேமராவை பயன்படுத்தவும். இடம், தோற்றம் மற்றும் கவனிக்கப்பட்ட அசாதாரணங்கள் அல்லது நிலைமைகள் பற்றிய பிற விவரங்களை பதிவு செய்யவும். முடி இழுக்கும் சோதனை. முடி இழுக்கும் சோதனை என்பது முடி உதிர்தலை மதிப்பிடுவதற்கும் அதன் காரணத்தை தீர்மானிக்கவும் பயன்படுத்தப்படும் ஒரு கண்டறியும் நுட்பமாகும். ஒரு கொத்தான முடிகளை மெதுவாக இழுப்பதன் மூலம் எத்தனை முடிகள் எளிதில் பிரித்தெடுக்கப்படுகின்றன என்பது கவனிக்கப்படுகிறது. முடி அமைப்பு பகுப்பாய்வு. முடியின் அமைப்பு, அதன் தடிமன், அடர்த்தி, நெகிழ்ச்சி, சுருட்டை முறை, போரோசிட்டி மற்றும் ஒட்டுமொத்த தரம் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் மதிப்பிடப்படுகிறது. இது ஒருத்தரின் முடி வகை மற்றும் சாத்தியமான முடி பராமரிப்பு தேவைகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. உச்சந்தலை ஆரோக்கியம் கேள்வித்தாள். உச்சந்தலை மற்றும் முடியின் நிலையை பற்றி விரிவாக புரிந்து கொள்ள ஒருத்தரின் வாழ்க்கை முறை, உணவு முறை, முடி பராமரிப்பு முறை மற்றும் அவர்கள் அனுபவிக்கும் அறிகுறிகள் குறித்து நிபுணர்கள் கேள்விகளை கேட்கலாம். பகுப்பாய்வின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் நிபுணர்கள் உச்சந்தலை மற்றும் முடி பராமரிப்புக்கான தனிப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் சிகிச்சைகளை வழங்க முடியும். ஹேர் ஸ்டைலிங்கிற்கான ஸ்டைலிங் பொருள்கள் மற்றும் கருவிகளின் தேர்வு. ஹேர் ஸ்ப்ரே. ஹேர் ஸ்ப்ரேக்கள் பிடியை வழங்கவும், பறப்பதை கட்டுப்படுத்தவும், விரும்பிய சிகை அலங்காரத்தை பராமரிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. அவை லேசான பிடிப்பு, நடுத்தர பிடிப்பு மற்றும் வலுவான பிடிப்பு போன்ற பல்வேறு வலிமைகளில் வருகின்றன. ஹேர் மூஸ். ஹேர் மூஸ் என்பது முடியின் வால்யூம், அமைப்பு மற்றும் பிடியை அதிகரிக்கிறது. உறுப்பு மற்றும் அமைப்பை உருவாக்குவதற்கு இது பொதுவாக ஸ்டைலிங் செய்வதற்கு முன் ஈரமான முடியில் பயன்படுத்தப்படுகிறது. ஹேர் ஜெல். ஹேர் ஜெல் சிகை அலங்காரங்களுக்கு வலுவான பிடியையும் கட்டுப்பாட்டையும் வழங்க பயன்படுகிறது. இது பெரும்பாலும் ஈரமான அல்லது நனைந்த கூந்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மற்றும் ஸ்லீக் பேக் தோற்றத்தை உருவாக்க, சுருட்டைகளை வரையறுக்க அல்லது ஃப்ரிஸ்ஸை அடக்குவதற்கு பயன்படுத்தலாம். போமேட். போமேட் ஒரு நெகிழ்வான பிடிப்பு மற்றும் பளபளப்பான ஃபினிஷ் வழங்கும் ஒரு கைதேர்ந்த ஸ்டைலிங் தயாரிப்பு பொருள் ஆகும். இது நேர்த்தியான தோற்றத்தை உருவாக்க, அமைப்பை சேர்க்க அல்லது தனிப்பட்ட இழைகளை வரையறுக்க பயன்படுத்தப்படுகிறது. ஹேர் வேக்ஸ். ஹேர் வேக்ஸ் ஒரு நடுத்தரம் முதல் வலுவான பிடியை வழங்குகிறது மற்றும் குறிப்பாக கடிமனான பாணிகளை உருவாக்குவதற்கும், அடுக்குகளை பிரிப்பதற்கும் அல்லது குறுகிய ஹேர் கட்டுகளை வரையறுப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். சீரம் அல்லது ஷைன் ஸ்ப்ரே. இந்த பொருள்கள் கூந்தலுக்கு பளபளப்பையும் மென்மையும் சேர்க்கின்றன, ஃப்ரிஸ்ஸை குறைத்து மற்றும் ஸ்டைலின் ஒட்டுமொத்த தோற்றத்தை மேம்படுத்துகிறது. ஹீட் ப்ரொடெக்டன்ட். ஹீட் ஸ்டைலிங் கருவிகளை பயன்படுத்தும் பொழுது வெப்பத்தால் ஏற்படும் சேதத்தை குறைக்கவும், முடியை பாதுகாக்கவும் ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே அல்லது சீரம் பயன்படுத்துவது அவசியம்.
சில ஹேர் ஸ்டைலிங் கருவிகளை இப்பொழுது பார்க்கலாம். ஹேர் டிரையர். ஹேர் டிரையர் ப்ளோ டிரையர் என்றும் அழைக்கப்படுகிறது. இது முடியை ஒரே நேரத்தில் உலர்த்தவும் ஸ்டைலிங் செய்யவும் பயன்படுகிறது. இது பயன்படுத்தப்படும் நுட்பத்தை பொறுத்து வால்யூம், மென்மை அல்லது அலைகளை உருவாக்க உதவுகிறது. ஃபிளாட் அயர்ன். ஃபிளாட் அயர்ன்கள் அல்லது ஸ்ட்ரைட்னர்கள் முடியை நேராக்க அல்லது நேர்த்தியான ஸ்டைலை உருவாக்க பயன்படுகிறது. அவர்கள் முடி இழைகளை மென்மையாக்க சூடான தட்டுக்களை பயன்படுத்துகின்றனர். டெயில் கோம்ப். டெயில் கோம்ப் என்பது ஒரு குறிப்பிட்ட வகை சீப்பு ஆகும். இது நீண்ட, மெல்லிய, கூரான முடிவை கொண்டுள்ளது. இது பெரும்பாலும் வால் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இது பொதுவாக சிகை அலங்காரத்தில் பிரித்தல், பேக் கோம்பிங், மென்மையாக்குதல் மற்றும் ஜடைகளை ஸ்டைலிங் செய்தல் போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. பாப் பின்ஸ். ஹேர்பின்கள் அல்லது ஹேர் கிரிப்ஸ் என்றும் அழைக்கப்படும் பாப் பின்கள் முடியை பாதுகாக்கவும் முடியை பிடிக்கவும் ஹேர் ஸ்டைலிங்கில் பயன்படுத்தப்படும் சிறிய யூ வடிவ ஊசிகளாகும். ஹேர் எலாஸ்டிக்ஸ். ஹேர் எலாஸ்டிக்ஸ் ஹேர் டைகள் அல்லது ஹேர் பேண்டுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பொதுவாக துணி அல்லது ரப்பரால் மூடப்பட்ட எலாஸ்டிக் பொருள்களால் செய்யப்படுகின்றன. அவை பிடிப்பு மற்றும் பாதுகாப்பான சிகை அலங்காரங்களை வழங்குகின்றன. செட்டிங் கிளிப்புகள். ஹேர் கிளிப்புகள் அல்லது ஹேர் செட்டிங் கிளிப்புகள் என்று அழைக்கப்படும் செட்டிங் கிளிப்புகள் ஹேர் ஸ்டைலிங்கில் முடியை பாதுகாக்கவும் விரும்பிய வடிவம் அல்லது ஸ்டைலில் அமைக்கவும் பயன்படும் கருவிகள். அவை பல்வேறு அளவுகளில் வருகின்றன. பொதுவாக ஒரு ஸ்பிரிங் மெக்கானிசம் கொண்டவை. மேலும் அவை உலரும்போது அல்லது அமைக்கும்போது முடியின் பகுதிகளை பிடித்து வைத்திருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கர்லிங் அயர்ன். கர்லிங் அயர்ன்கள் முடியில் சுருட்டை மற்றும் அலைகளை உருவாக்க பயன்படுகிறது. வெவ்வேறு சுருட்டை வடிவங்கள் மற்றும் அளவுகளை அடைய அவை பல்வேறு பேரல் அளவுகளில் வருகின்றன. ரவுண்ட் பிரஷ். முடியை உலர்த்தும்போது வால்யூம், வடிவம் மற்றும் மென்மையை உருவாக்க ஹேர் டிரையருடன் ரவுண்ட் பிரஷுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை பல்வேறு வால்யூம் அடைய பல்வேறு அளவுகளில் வருகின்றன. ஹேர் ரோலர்ஸ். ஹேர் ரோலர்ஸ் முடியில் சுருட்டை மற்றும் வால்யூம் உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றன. அவை சூடாகவோ அல்லது சூடாக்கப்படாமலோ இருக்கலாம். மேலும் ரோலர்ஸின் அளவு சுருட்டை அளவை தீர்மானிக்கிறது. ஸ்டைலிங் பொருள்கள் மற்றும் கருவிகளை தேர்ந்தெடுக்கும்போது உங்கள் வாடிக்கையாளர் விரும்பும் முடிவகை, விரும்பிய ஸ்டைல் மற்றும் நுட்பங்களை கருத்தில் கொள்ள நினைவில் கொள்ளுங்கள். இது அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நீங்கள் கற்றுக்கொண்டது முடியின் சிறப்பியல்புகளை தீர்மானிக்கும் பண்புகளை விளக்கவும், உச்சந்தலை மற்றும் முடி பகுத்தாய்வு செய்தல், முடி ஸ்டைலிங்கிற்கான தயாரிப்புகள் மற்றும் செயல்படுத்தப்பட்ட தேவையான கருவிகள் தேர்ந்தெடுத்தல். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.